ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 60 அவுட் ஆஃப் 60 நீட் ரீநீட்டில் ஈஸியாக வாங்குறதுக்கான வழி. எப்படி கொஷின் பேப்பர் பார்த்தாலும் ஒன்று ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட் கொஷின், இல்லைனா என்ன ஆக்சுவலாக மெக்கானிசம், ரியேஜென்ட், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 15 கொஷினில் கிட்டத்தட்ட 5-6 கொஷின் ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட் தான் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இல்லைனா ரியேஜென்ட்டை பேஸ் பண்ணி அசர்ஷன், ரீசன், ஸ்டேட்மெண்ட் டைப் இந்த மாதிரிலாம் ஃப்ரேம் பண்ணலாம். அப்போ ரியேஜென்ட்டோட நாலேஜ் இருந்தாலே போதும், ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு 20லேருந்து 24 மார்க் வரைக்கும் ஈஸியாக வாங்கிட முடியும். எத்தனை ரியேஜென்ட் நான் படிக்கணும் சார் அப்படின்னா ரொம்பலாம் கிடையாது. ஒரு 52 ரியேஜென்ட். இந்த இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் 5 மினிட்ஸில் நான் ரியேஜென்ட் மட்டும் சொல்ல போகிறேன். அதில் இன்க்ளூட் ஆயிருக்க நேம் ரியாக்ஷன்ஸுமே கொடுக்க போறேன். அப்போ இந்த ஒரு சிங்கிள் பிடிஎஃப்லயே நீங்க என்ன பண்ணலாம், ஷார்ட்டா 30+ ஸ்கோர் பண்ணிடலாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில 60 மார்க்குக்கு. அப்போ என்னென்ன ரியேஜென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க எழுதியிருக்கேன். ரியேஜென்ட் என்ன ஆக்சுவலா அந்த ப்ராசஸ் பேரு, அதே மாதிரி அது என்ன பெர்ஃபார்ம் பண்ணும், ஃபங்க்ஷன் பண்ணும். உண்மைதானே? இப்போ எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்கிறான், சோடியம் பிளஸ் ட்ரை ஈத்தர் அப்படின்னு இப்போ கொடுக்குறான் அப்படின்னா கொஸ்டின்ல இருக்குன்னா அது என்ன ரியாக்ஷன், வூட்ஸ் ரியாக்ஷன். நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த டேப்லெட் கலர் இருந்தா. அதே மாதிரி என்ன ரியாக்ஷன் நம்மளுக்கு நடக்கும், ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், ஆல்கேன். ஸோ இந்த மாதிரி மொத்தம் எத்தனை ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 52 ரியேஜென்ட். NaOH அப்படின்னா சோடா லைன். அது என்ன ப்ராசஸ், டீகார்போசைலேஷன். அது என்ன பண்ணும், கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து எனக்கு ஆல்கேன் கொடுக்கும். ப்ராடக்ட் என்ன, 1 கார்பன் லெஸ். அதே மாதிரி கோல்பி எலக்ட்ராலிசிஸ் கண்டிப்பா கேட்பானுங்க. ஒன்றும் கிடையாது, அதேதான் கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து ஆல்கேன் கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு என்னது, ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கும். ஸோ சொல்றது புரியுதா? அதே மாதிரி ஜிங்க் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் பார்த்தோம்னாலே அது என்ன நேமிங் ரியாக்ஷன், ஃப்ராங்க்லாண்ட் ரியாக்ஷன். அப்போ நம்மளுக்கு என்ன நடக்கும், ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஸோ புரியுதா நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. எல்லா ரியேஜென்ட் R2CuLi கில்மேன்ஸ் ரியேஜென்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. அது என்ன பண்ணும், அதை நம்ம கொஸ்டின் பேப்பரில் பார்த்தாலே ஆல்கைல் ஹாலைட்லேருந்து ஆல்கேன் கிடைக்கும். இந்த நேமிங் ரியாக்ஷன் காரி ஹவுஸ் சிந்தசிஸ். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா சாப்டருக்குமே கொடுத்துருக்கேன். கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன், இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு நிறைய தடவை கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சொல்றது புரியுதா? ஸோ என்ன ரியேஜென்ட், நான் ஒரு ரியாக்ஷன், ஒரு சாப்டர் 2 சாப்டர் இல்லை, எல்லா சாப்டருக்குமே கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்றும் பண்ண வேணாம். இங்கேயும் பார்த்தோம்னா ஆன்டி மார்கோனிகோ ரியாக்ஷன், மார்கோனிகோ ரியாக்ஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹைட்ரோ கார்பனில். அதையுமே இந்த பிடிஎஃப்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மெயினாக என்னன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் ரியேஜென்ட்ஸ் உங்களுக்கு எங்கே வேணா கிடைக்கும். அதுதான் உண்மை. லிஸ்ட் ஆஃப் ரியேஜென்ட்ஸ் உங்களுக்கு எங்க வேணா கிடைக்கும். கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணாலே லிஸ்ட் ஆஃப் ரியேஜென்ட் கொடுத்துரும். ஆனா எங்கேயுமே உங்களுக்கு அந்த ரியேஜென்ட்டை பேஸ் பண்ணி என்ன நேம் ரியாக்ஷன் நம்ம NCERTல இருக்கு, அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ நான் அதை சிம்பிள் பிடிஎஃபா வச்சிருக்கேன். ஸோ நோட்ஸையும் அனுப்புற உங்களுக்கு மறக்காம டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. இங்க புரியுதா? எல்லா நேம் ரியாக்ஷன்ஸுமே நான் உங்களுக்கு ஒரே ஒரு பிடிஎஃப்ல அழகா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி படிக்கணும் டே 1லேருந்தே அப்படின்னா 12th முடிச்சா பசங்களா இருந்தாலும் சரி, இல்லை 12th முடிச்சு இப்போ டிராப்பர் எடுக்கிற ஐடியா இருந்தாலும் சரி, உங்களுக்காக நம்ம லான்ச் பண்ணியிருக்க பேட்ச் தான் யக்கின் நீட் தமிழ் 2027 பேட்ச். இந்த பேட்ச் ஆஃபரில் போயிட்டு இருக்கு. 999 இருந்தது தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த ஆஃபரை நிறைய பசங்க யூஸ் பண்ணல. நான் சொன்ன மாதிரியே பைசா ஏறி இருக்கு, ஒரு 500 ரூபா கிட்ட ஏறி இருக்கு. இப்பயும் நான் சொல்றேன், பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. இதை வந்து பிருத்வி சாரா சொல்ற ஒரு வார்னிங்கா எடுத்து கூட பண்ணிடுங்கடாமா. ஏன்னா பைசா இதுக்கு அடுத்து இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர கம்மியாகாது. ஸோ யார் பைசா வரனா என்ன, பைசா தானே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறாங்க. நிறைய வீட்டில் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாகவுமே இருப்பாங்க. ஸோ அதனால ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்க. கம்மி பைசாவாக இருக்கும்போதே பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. இந்த பேட்ச் யார் சார் கிளாஸ் எடுப்பா அப்படின்னா, நான், அபி சார், பிரைட்டன் சார், தருண் சார் எல்லாரும் தான் கிளாஸ் எடுப்போம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும். கிளாஸ் முடிஞ்சதுமே ப்ராக்டிஸ்க்கு DPP, அதே மாதிரி இன்ஃபைனைட் ப்ராக்டிஸ் இருக்கும். பார்ட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஷார்ட் நோட்ஸ், ஃபார்முலா ஷீட் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ நான் அந்த ஒரு PDF காட்டினேன்ல, இதுவுமே நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு வச்சு பொறுமையாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி டே 1லேருந்து ஒவ்வொரு அந்த ரியேஜென்ட்டை பேஸ் பண்ணியும் 10 to 20 கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், மாஸ்டர் பண்ணிடுவோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மட்டும் கிடையாது, இதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ சொன்னது புரிஞ்சுதா? ரைட். ஸோ இன்னும் என்ரோல் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு என்ரோல் பண்ணிடுங்க. எவ்வளோ, 1499. இது வருஷத்துக்கான
ஃபீஸு தான், மாத ஃபீஸ் கிடையாது. நான் மறுபடி சொல்கிறேன், வருஷத்துக்கான ஃபீஸ். ஓகேவா? எங்கே போய் சார் என்ரோல் பண்ணுறது? நான் இப்போ பேசிகிட்டு இருக்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ மறக்காமல் போயிட்டு என்ரோல் பண்ணிவிடுங்க. என்ரோல் பண்ணிவிட்டு எனக்கு பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதோட நான் உங்களை கிளாஸில் மீட் பண்ணுறேன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பற்றி பயப்படாதீங்க. இந்த ரியேஜென்ட் பிடிஎஃபே நான் முடிஞ்சால் டிரைவ் லிங்காக போட்டு விடுறேன் கமெண்ட்டில் பின் பண்ணி. ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட்.